ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் எங்கேன்னா குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் அருமையான ஒரு இடம். போய் பார்த்தீங்கன்னா என்ன கண்டிப்பாக திட்ட மாட்டீங்க. அந்த அளவுக்கு கண்ணுக்கும் மனதுக்கும் இனிமையான ஒரு இடத்த பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். நான் வந்து பகவதிபுரம் அந்த ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். அப்போ போனப்போ பார்த்தா அங்கே உள்ள கிளைமேட்டும் அந்த ஸ்டேஷனும் பார்க்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. சரி, அங்கே இருந்துட்டு எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம கேரளாவுக்கு போகும்போது ஆரியங்காவுக்கிட்ட அந்த குகை இருக்குது இல்லை, அதை போய் பிள்ளைகளுக்கு காட்டிடுவோமே என் உயிருக்கும் உலகத்துக்கும்னு நினச்சிட்டு போனப்போ டக்குன்னு அப்போ ட்ரெயின் இருந்துச்சு அங்கே போகிறதுக்கு. உடனே 30 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. நாங்கள் 3 பேருக்கும் டிக்கெட் வாங்கினோம். நம்ம டிரைவர் தம்பி கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் ஏறியாச்சு. ஏறின உடனே என் உலகத்துக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட்டு அவள் வேண்டாம் மம்மி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் ட்ரெயினில் ஏறினோடனே தேங்க்யூ மம்மி, ரொம்ப அழகான இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்க, பார்க்க ரொம்ப இனிமையாக இருக்குது. ஐயோ அழகாக இருக்குது மம்மி, க்ளவுட் பக்கத்தில் நம்ம போகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால். இங்கே பாருங்கள், போகிற வழியிலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, குட்டி ஃபால்ஸு. அங்கேயும் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ட்ரெயின் வந்து டேர்னிங்கெல்லாம் ஆகும். அப்போ நமக்கு நல்லா ட்ரெயினும் சீனும் பார்க்கலாம். அங்கே சைடில் பாருங்களேன், அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. நீங்கள் நேராக அனுபவித்தா தான் தெரியும். அப்படியே பச்சை பச்சேர்னு காட்டு மரங்கள், அதுக்கு பின்னாடி அப்படியே க்ளவுடு, நம்ம கையெட்டி தொடுற மாதிரி க்ளவுடு. இங்கே பாருங்கள், எஸ் வளைவு, நம்ம புளியரைக்கு மேலே போகும்போது ரோடுவே போகும்போது அந்த எஸ் வளைவு இருக்கும். செக் போஸ்ட்டு தாண்டின உடனே அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். அதை தாண்டி போய்கிட்டு இருக்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், ட்ரெயின் இந்த அப்பப்போ இப்படி வளைஞ்சி போகும்போது நம்ம ட்ரெயினுக்குள்ளே இருந்துட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூவும் பார்க்கலாம், ட்ரெயினில் பின்னாடி வியூவும் நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெயினில் ஏறினோடனே சைடு சீட்டுகளில் போய் உட்காந்துருங்க. அங்கே உள்ள லோக்கல் பீப்புள் கண்டிப்பாக தருவாங்க. கேட்டு வாங்கி உட்காந்துக்கோங்க. எனக்கு இன்னும் அது எப்படின்னு சொல்ல தெரியல அந்த அனுபவம். போய் பாருங்களேன், ஒருக்கையாவது போய் பாருங்கள். குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. செங்கோட்டையிலேருந்தும் ஏறலாம். ஆனால் என்னென்னா, செங்கோட்டையில் விட இந்த பகவதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அது இன்னும் நல்லா இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், அங்கே வந்து பை காரோ பஸ்ஸோ வந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அங்கேருந்து ட்ரெயினில் ஏறுங்க. இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வளைஞ்சி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2 பக்கம் பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையான சீனரிகள் இருக்கும். அதை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு குகை வரும். அந்த குகையில் போகிற அனுபவம் இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபீலிங்ஸ். சைடில் பாருங்களேன், எவ்வளோ மரங்கள் அப்படியே பச்சை பசேர்னு. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து அந்த ட்ரெயின் வளைஞ்சி போய்கிட்டு இருக்குது. அந்த சீன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பின்னாடி இது வந்து பின்னாடியுமே பார்க்கலாம். இந்த குகை வந்துருச்சு பாருங்கள். இந்த குகையை பற்றி சொல்லணுன்னா எப்படின்னா, இது வந்து அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க காலத்தில், பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இந்த ரோடு போட்டிருக்காங்க. அப்போது வந்து மீட்டர் கேரேஜாக இருந்துச்சு. நான் 6th படிக்கும்போது எங்கள் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. 5 ரூபா கேட்டாங்க. அந்த 5 ரூபா எங்கள் பாட்டி வந்து தரமாட்டேன்ட்டா. தரமாட்டேன்னு சொல்கிற விட அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம். அப்போ 5 ரூபாய்க்கு பயங்கர வேல்யூ இல்லையா, நம்ம 5 ரூபான்னு சொல்கிறோம். அதனால் நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் மேரேஜுக்கு அப்புறம் அந்த வழியாக தான் நான் கேரளாவுக்கு போகும்போதெல்லாம் யோசிப்பேன், நான் வந்து இதை பார்க்கலையேன்னு. ஆனாலும் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஆனால் இந்த ஆரியங்காவ் ஸ்டேஷனில் இறங்குனதில்லை, இறங்கி நான் பார்த்ததில்லை. நாங்கள் எப்போதுமே நைட்டில் தான் இருப்போம் ட்ராவல் போகிறது. அப்போல்லாம் இந்த மெட்ராஸ் மெயில் ஒரு ட்ரெயின் நைட்டில் போகும், அதில் தான் நாங்கள் கொல்லத்துக்கு போவோம். இந்த குகை பார்த்திங்கன்னா மீட்டர் கேரேஜாக இருந்துச்சு. இப்போ வந்து ப்ராட் கேஜாக ஆக்கிட்டாங்க. மீட்டர் கேஜாக இருக்கும்போது வந்து லைட்லாம் கிடையாது குகைக்குள்ளே. நம்ம போகும்போதே பயங்கர இருட்டாக இருக்கும். ஓன்னு எல்லோரும் சவுண்டு போட்டுக்கிட்டு போவாங்க. ட்ரெயினுக்குள்ளே லைட் போட்டிருப்பாங்க, வெளியில் இருட்டாக இருக்கும். அது வாசல்கிட்ட நின்று பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் என்னென்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் இப்போ வந்து ப்ராட்கேஜ் ஆன பிறகு லைட் போட்டிருக்காங்க. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 2லேருந்து 2.25 நிமிஷம் இந்த குகைக்குள்ளே போகும். எவ்வளோ ஒரு டெக்னாலஜி இல்லை. நான் அது சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து ஏமா நம்மளும் கோயிலெல்லாம் கட்டியிருக்கோன்னு சொன்னாங்க. அதுவும் உண்மை தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த குகை வந்து அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாதப்போ பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு வந்து அதிசயமாக தெரிஞ்சிச்சு. இப்போவும் அதோட அழகையும் இதையும் ரசிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரத்தில் 2.25 நிமிஷம், எனக்கு தெரிஞ்சு 2.25 நிமிஷம் போய்கிட்டே இருக்கும்.
எல்லோரும் ஓன்னு சவுண்டு கொடுப்பாங்க பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். என் பிள்ளைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என் உலகமும் உயிரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓன்னு கத்திக்கிட்டு வந்தாங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் ஆடியோ வந்து மியூட் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு அது கேட்காது. அங்கே பாருங்கள், லைட்லாம் அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், குகையை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த செகண்டே அந்த ஸ்டேஷன் வந்துடும். என்ன ஸ்டேஷன்னா ஆரியங்காவ் ஸ்டேஷன் வந்துடும். என் உயிரும் உலகமும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணாங்க. அது என் உலகத்தில் முகத்தில் அவளுக்கு சந்தோஷத்தை பாருங்கள். அவள் தான் ஃபஸ்ட்டு வரலன்னா அப்புறம் 2 பேரும் என்ஜாய் பண்ணாங்க. அங்கே பாரு மம்மி, இங்கே பாரு மம்மி, அங்கே அழகாக இருக்குது, இங்கே அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் உயிர் பாருங்கள், உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சி பண்ணோடனே ரொம்ப டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஸ்டேஷனுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு சின்ன மலை இருக்குது. என் உயிர் வந்து அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே நம்ம ஏற முடியாது. அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இதில் எனக்கு வீடியோ கரெக்டாக தெரியலை. லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே சூரியன் மறையிற அந்த இது வந்து பக்கத்துலேயே, நம்ம கண்ணுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரே ஒரு ட்ராக்கு தான் அந்த ஸ்டேஷனில். ஆனால் இறங்கி நின்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டி, கொடைக்கானல் எங்கேயும் நம்ம போக வேண்டாம், டார்ஜிலிங்கெல்லாம் போக வேண்டாம், அந்த ஃபீலிங்கு இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 100 ரூபா தான் நமக்கு செலவு. குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா தான் செலவாகும். உடனே ரிட்டன் வர வேண்டாம், உடனே வெளியில் வாங்க. வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியில் ரோடு சைடு சீனு. இது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. வெளியில் வந்தோடனே பார்க்குறதுக்கு அப்படி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு இன்னும் புரியலை. நீங்கள் போய் அதை அனுபவித்து பாருங்கள். குற்றாலம் வர்றவங்களாம் கண்டிப்பாக போங்க. போயிட்டு அந்த வெளியே நின்று பார்த்தோம். வெளியே நின்று பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் நம்ம டிரைவர் தம்பி வந்திருந்தாப்புல. நாங்கள் உடனே காரில் ஏறி, இது காரில் போகும்போதும் அவ்வளோ ஒரு அருமையான அவ்வளோ அருமையாக இருக்கும். சைடில் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே இப்படி ஒரு வளைவுக்கிட்ட டீ கடை இருக்குது. டீ குடிக்கணுன்னா டீ குடிச்சிக்கோங்க. பஸ்ஸில் போகிறவங்க பஸ்லேயும் போகலாம். பஸ்லேயுமே எனக்கு ஐ திங்க் 20லேருந்து 30 ரூபா தான் டிக்கெட் இருக்கும். செங்கோட்டைக்கு தென்காசிக்கு அடிக்கடி பஸ்ஸு, கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸு இருக்குது, நம்ம பஸ்ஸும் இருக்குது. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். வெளியில் வந்துட்டு பஸ்ஸில் ஏறி போகலாம். அங்கங்கே அந்த டீ கடை பக்கத்தில் நிறுத்திட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க நிறைய பேர். இங்கே பாருங்கள், அந்த சீனரியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி அந்த வளைஞ்சு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளை இப்படி நமக்கு நேராக க்ளவுடு இருக்கும் பார்த்துக்கோங்க. அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்களேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் கீழே வந்துக்கிட்டு இருக்கோம். வந்துக்கிட்டு இருக்கும்போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும். சைடில் எல்லாம் ரோடு சைடு வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரெயினில் போனாலும் அவ்வளோ அந்த ஃபீலிங் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் இங்கே வந்து இந்த டீ கடைக்கிட்ட நிறுத்திட்டு நாங்கள் வந்து டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு அங்கே இருந்தும் சீனரிஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தோம், கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு வளைவு இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம கீழே தமிழ்நாடு பார்டர்கிட்ட போகும்போது அந்த இடத்துல நின்று எடுத்தது தான் இது. கீழே பாருங்கள், அந்த புலியரை நம்ம ஏறினாலாம் பகவதிபுரம், அப்புறம் மேக்கரையில் தெக்குமேடு, அந்த இடம் எல்லாம் நல்லா நமக்கு வந்து தெரியும். பாருங்கள், அந்த சீனுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நேராக பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, பை பை, see you.